எவ்வளவு நல்ல காட்சிகளை வைத்தாலும் ஒரு பெண் நடனமாடினால்தான் லட்சங்களிலே கோடைகளிலே கொட்டுவார்கள், வெளிப்படையாக பேசுகிறார்கள். சகோதரர், எப்படி அந்த அசிங்கத்தை ஆதரிக்க முடியும்? எப்படி அந்த அசிங்கத்தை நாம் பார்க்க முடியும்? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் வீதிகளிலே நடந்து வந்தால், அந்நிய பெண்கள் வந்தால் அவர்கள் தங்கள் தலைகளை தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு நபியே நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு சினிமா என்கிற இந்த கலாச்சாரத்தின் மூலமாக அந்நிய ஆணையும் அந்நிய பெண்மையும் ஆடலையும் பாடலையும் அவர்கள் குடும்பத்திலே நடக்கக்கூடிய எல்லா அசிங்கங்களையும் எந்த உறுத்தலும் இல்லாமல் நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, விபச்சாரம் கண் செய்கிற விபச்சாரம், கைகள் செய்கிற விபச்சாரம், காதுகள் செய்கிற விபச்சாரம் என்று சொன்னார்களே, அந்த விபச்சாரத்தின் ஒரு பங்கை அல்லாஹ் நம் மீது எழுதி விடுவார் என்று சொன்னார்கள். எப்படி எந்த கூச்ச உணர்வும் இல்லாமல் பார்க்கிறோம். வயதுக்கு வந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டு பார்க்கிறோம், குடும்பத்திலே இருக்கிற மனைவியை வைத்துக் கொண்டு பார்க்கிறோம், கணவனை வைத்துக் கொண்டு பார்க்கிறோம். என்ன காட்டுகிறான்? அசிங்கத்தை காட்டுகிறான். ஒரு காலத்திலே மறைந்து மறைந்து செய்ததையெல்லாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக தொலைக்காட்சியின் மூலமாக, மொபைல் போன் மூலமாக சகோதரர், நம்முடைய வெட்க உணர்வு பறிபோகிறது. எந்த அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் பார்த்து துடித்து மனைவியும் பிள்ளையும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்போமோ, அந்த அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் மனைவியோடு பிள்ளையும் பார்த்து கைகட்டி வேடிக்கை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, ஆபாச உணர்வு நம்முடைய எண்ணங்களை தூண்டக்கூடிய உணர்வு. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறானே, நீங்கள் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள், பக்கத்துல கூட போயிடாதீங்க. சகோதரர், குறிப்பாக பெண்கள் மத்திய இன்றைக்கு சினிமா பெரிய பாவம். ஆனா சீரியல் சின்னதுதானே, அதுல என்ன வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அதிலே கணவன் மனைவி, மாமியா மருமகள், இன்னொரு காதலன் காதலி என்று எத்தனை அசிங்கங்களை, எத்தனை ஆபாசங்களை நம்மை அறியாமல் உள்வாங்கி அழுது சிரித்து நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கற்பனைகளையும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். சகோதரர்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வின் பிடி கடுமையானது என்று சொல்லுகிறான். முழுக்க முழுக்க ஆபாசத்தையும் அசிங்கத்தையும் தாங்கி இருக்கிற சினிமா நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் ஈமான் எங்கே? சகோதரி, இசை, நீங்கள் சினிமாவில் காட்டப்படுகிற ஒவ்வொரு துறையும் எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு செயலையும் எடுத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே நெருக்கத்திலே என்னுடைய சமுதாயத்திலே ஒருவர் வருவார்கள், அவர்கள் விபச்சாரத்தை அனுமதிப்பார்கள், அவர்கள் மதுவை அனுமதிப்பார்கள், அவர்கள் இசையை ஹலாலாக்குவார்கள். சகோதரர், இன்றைக்கு எந்த அளவுக்கு மாறி போயிருக்கிறோம் என்று கேட்டால், இசை இல்லாத இடங்கள் இல்லை, இசை இல்லாத வேலை இல்லை. இசை இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட, ஒரு மணி நேரம் கூட என்னால் இருக்க முடியாது என்ற நிலையிலே இன்றைக்கு இசையிலே மூழ்கி இருக்கிற இளைஞர்களை, வாலிபர்களை, பெண்களை, வயதானவர்களை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளினுடைய அடையாளமாக இசையை சொன்னார்கள். நான் கேட்கிறேன், எந்த இஸ்லாமிய அறிஞராவது, மற்ற மார்க்க விஷயங்களில் கூட சில இஸ்லாமிய அறிஞர்கள் கூடும் என்பார்கள், கூடாது என்பார்கள். ஆனால் இசை பொறுத்தவரை எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் சொன்ன, அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு செய்தி, இசைக்கும் இஸ்லாத்துக்கும் அனுமதி இல்லை, இசை இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டது என்று சொன்னார்கள். நான் கேட்கிறேன் சகோதரர், என்றைக்காவது ஒரு பாடலை கேட்கிற பொழுது அல்லாஹுவால் தடுத்தது, அல்லாஹுவால்
மறுமை நாளுக்குரிய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, இந்த இசையை கேட்பது என்னுடைய உள்ளத்தை மரணிக்க செய்யும், இந்த இசையை கேட்பது நாளை மறுமையிலே எனக்கு தண்டனை வாங்கி தரும், இந்த இசையை கேட்பதற்காக தௌபா என்ற அம்சத்தை என்றைக்காவது ஒரு இசையை கேட்கும் போது நினைத்திருக்கிறோமா? பல பேர் கேட்கிறோம், எந்த சிந்தனையும் நமக்கு இல்லை. அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டுமே என்ற சிந்தனை இல்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சில இஸ்லாமிய கட்சிகள், இயக்கங்கள் தங்களுடைய தலைவர்களுடைய புகைப்படங்களுக்கு பின்னால் சகோதரர்கள் இசையை தெளிப்பார்கள். நான் கேட்கிறேன், அன்புள்ள சகோதரர்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்கள் அனைவரையும் தனித்தனியாக விசாரணை செய்வார். எந்த தலைவரும் உங்களோடு வரமாட்டார், உங்கள் மனைவி வரமாட்டார், உங்கள் பிள்ளை வரமாட்டார், உங்கள் பெற்றோர் வரமாட்டார். நாளைக்கு உங்களுக்கும் இறைவனுக்கும் நடக்கிற தனிப்பட்ட விசாரணை. சகோதரர்களே, நீங்கள் உங்கள் தலைவருடைய புகைப்படங்களுக்கு பின்னால் இசையை பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். எந்த தலைவருக்காக நீங்கள் ஒருபொழுதும் நபி மொழியை புறக்கணித்து விடக் கூடாது. இந்த இசையை போட்டாதான் என் தலைவர் எல்லா மக்களிடத்திலும் போய் சேருவார். அன்புள்ள சகோதரர், கண்ணியம் யாருடைய கையிலே? படைத்தவனுடைய கையிலே இருக்கிறது. உங்கள் தலைவர் ஒருவேளை நீங்கள் நேசிப்பவராக இருந்தால், ஒருவேளை அவர் இஹ்லாஸோடு இருந்தால், ஒருவேளை அவர் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் அல்லாஹ் அவரை சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தால், நீங்கள் இசையை பயன்படுத்தி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் உங்கள் தலைவரை கொண்டு போய் சேர்ப்பார். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய கட்சிகள்ல போய் பேச முடியல. இஸ்லாமிய அமைப்பு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக சொன்ன, நேரடியாக தடுத்த, எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் ஃபத்வா கொடுத்த இசை தடை உள்ளத்தை மறைத்துவிடும், இறை நினைவை விட்டு உங்களை திருப்பிவிடும், மறுமை நாளினுடைய அடையாளம். பகிரங்கமாக பேச முடியாத ஒரு சூழல் இந்த சமுதாயத்திலே, இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியிலே, அமைப்பு மத்தியிலே, இயக்கங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது என்று சொன்னால், சகோதரர்களே, எந்த இடத்திலே இஸ்லாத்தை வைத்திருக்கிறோம் என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நேரம், சினிமாவின் மூலமாக நீங்கள் செலவழிக்கிற நேரம் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்கிறான். சகோதரர்களே, சின்ன அத்தியாயம், நம்ம அத்தனை பேரும் பல தடவை இந்த அத்தியாயத்தை ஓதி இருக்கிறோம், பல தடவை இந்த அத்தியாயத்தின் பொருளை அறிந்திருக்கிறோம். அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து பொறுமையும் உண்மையும் கொண்டு ஒருவரை ஒருவர் போதிக்கவில்லையோ அவர்களை தவிர அத்தனை பேரும் நஷ்டவாதிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சகோதரர், இன்றைக்கு சாதாரணமாக சினிமாவிலே 3 மணி நேரம் சினிமாவை சர்வ சாதாரணமாக நம்முடைய நேரத்தை அங்கே செலவழிக்க முடிகிறது என்று சொன்னார். அல்லாஹ் சொன்னானே, காலத்தின் மீது சத்தியமாக அவன் நஷ்டவாதி. 3 மணி நேரத்தை சாதாரணமாக இழக்கிறோம் என்று சொன்னால், சகோதரர் நினைத்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்நாள் 60 ஆண்டு காலம் சராசரியாக உலகத்திலே வாழுகிறோம் என்று சொன்னால், மணி நேரங்களை எடுத்து பார்த்தால் 5 லட்சம் மணித்தியாலங்கள் தான் இந்த உலகத்திலே வாழப்போகிறோம். அதிலே தூக்கத்திலே கிட்டத்தட்ட 3.5 லட்சம் மணித்தியாலங்கள் தூக்கத்திலே போய்விடும். இந்த உலகத்திலே விழித்து வாழப்போவது 1 லட்சம் மணி நேரங்கள் தான். அந்த 1 லட்சத்தில் கூட நம்முடைய குழந்தை, பிள்ளை, மனைவி என்று சொல்லி பல மணி நேரங்கள் அதிலே போய்விடும். சகோதரர்களே, வணக்க வழிபாட்டை தாண்டி இன்றைக்கு சினிமாவுக்காக நம்முடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் பெரும்பாலான மணி நேரங்கள் சினிமாவிலே இன்றைக்கு நாம் தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். அச்சம் இல்லை, பயம் இல்லை, கவலை இல்லை. சினிமாவை தாண்டி மொபைல் போன்ல, யூடியூப்ல வந்துருச்சு. 10 நிமிஷம் கிளிப்ஸ், 3 நிமிஷம் ரீல்ஸ். ஒரு சினிமா வருவதற்கு முன்னால் ட்ரெய்லர் என்கிற பெயரில் 3 நிமிட முன்னோட்டம் தூண்டுகிறான். உங்களை சினிமாவை பார்க்க வைக்க எப்படியெல்லாம் தூண்ட முடியுமோ அப்படியெல்லாம் தூண்டுகிறார். உங்கள் கற்பனை திறனை, உங்கள் நேரத்தை அவன் முதலீடாக பயன்படுத்தி லட்சங்களிலே, கோடிகளிலே புரளுகிறார். சினிமா வெளியாவதற்கு முன்னாடி 3 நிமிஷம் ட்ரெயிலர் போறான். ஏன்? விளம்பரம் செய்கிறார்களே. ஏன்?
யூடியூப்ல டிவியில உட்கார்ந்து மணிக்கணக்கிலே பேட்டி கொடுக்கிறார்களே ஏன்? உங்களை உள்ள இழுக்கணும், உங்க சிந்தனையை தூண்டணும், உங்க சிந்தனையின் மூலமாக லட்சங்களிலே கோடிகளிலே அவன் புரளணும். சகோதரி, அல்லாஹ் கொடுத்திருக்கிற அற்புதமானது நம்முடைய கற்பனை ரசனை. பல பேர் கற்பனை ரசனைனா என்னன்னு தெரியல. சகோதரி, இந்த உலகத்தில் வாழ்வதே கற்பனை தான். அடுத்த நிமிடம் ஜும்மா முடிந்து உணவருந்த போகிறது கற்பனை. நாம் ஜும்மா வருவதற்கு முன்னால் நடந்தது கற்பனை. சந்தோஷம் என்கிற அந்த அம்சம் கற்பனையிலே அடங்கியிருக்கிறது. கவலை என்கிற அம்சம் கற்பனையிலே அடங்கியிருக்கிறது. அந்த கற்பனையை வைத்து லட்சங்களிலே சம்பாதிக்கிறார். சகோதரரை பார்க்கலாம், எப்படி சினிமாவிலே காட்டுவார். ஒரு மனிதர் 10 பேரை தூக்கி போட்டு அடிப்பார், 10 மாடி கட்டிடத்திலிருந்து குதிப்பார். ஒன்னும் ஆக. சகோதரரை, நான் கேட்கிறேன், நம்முடைய அறிவை எங்கே வைத்திருக்கிறோம்? நம்ம யாராவது ஒரு பார்த்து முட்டாள் என்றால் எவ்வளவு கோபம் வருகிற சகோதரர்களே. அப்படி முட்டாள் என்ற வார்த்தைக்காக கோபப்படுகிற நாம் 1 மணி நேர சினிமாவுல போய் 2 மணி நேர சினிமாவுல போய் அமர்ந்து 50 ரூபாய் அல்ல 500 ரூபாய் முட்டாளாவதற்காக கொடுத்து முன் வரிசையிலே அமர்ந்து அந்த சினிமாவை பார்க்கிறோம் என்று சொன்னால், சினிமாவிலே காட்டப்படுகிற அறிவுக்கு பொருளாத அத்தனை செய்திகளும் நம்ம ஒவ்வொரு நொடியிலும் நம்மை முட்டாளாக்குகிறது. பார்க்கிற ஒவ்வொரு செய்தி நமக்கு சொல்லுகிற செய்தி, நீ முட்டாள், நீ முட்டாள், நீ முட்டாள். முட்டாளாவதற்காக 3 மணி நேரத்தை சாதாரணமாக செலவழிக்கிறோம் என்று சொன்னார். சகோதரர்களே, அறிவை வளர்ப்பதற்காக செலவழிக்கலாம். அறிவை மலங்கடிப்பதற்காக, நான் முட்டாளாவதற்காக 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து நான் முட்டாளாகி கொண்டு வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னால், சகோதரர்களை சிந்திக்க வேண்டும். நம்முடைய ரசனையை, நம்முடைய கற்பனைகளை வைத்து லட்சங்களிலே கோடிகளிலே இன்றைக்கு அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய நேரங்கள்ல குடும்பத்துக்கு கொடுக்கிற நேரத்தை கொடுக்கிறது இல்லை, பிள்ளைகள்கிட்ட பேசுறது இல்லை, மனைவிட்ட பேசுறது இல்லை, பெற்றோர்கிட்ட பேசுறது இல்லை. எப்போது பார்த்தாலும் போன், எப்போது பார்த்தாலும் ரீல்ஸ், எப்போது பார்த்தாலும் சினிமா, எப்போது பார்த்தாலும் அதை நினைப்பது, எப்போது பார்த்தாலும் அதற்கு பின்னால் ஓடுவது. 3 நிமிடம் ஷார்ட்ஸா ஒரு கிளிப்பா போட்ட உடனே 2.5 மணி நேரம் சினிமாவுக்கு போயிடுறோம். 30 நொடி வரக்கூடிய பெயரை பார்த்த உடனே சினிமாவுக்கு போயிடும். 30 நிமிடத்திலே ஒழிக்கப்படக்கூடிய இசையை பார்த்துவிட்டு உடனே 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கே போய் பார்க்க போகிறோம் என்று சொன்னால், சகோதரர்களே, வாழ்க்கையின் பெரும்பாலான இடங்களிலே இந்த சினிமா என்கிற மோசமான கலாச்சாரத்துக்கு பின்னால் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களும் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஒரு முடிவெடுங்கள். இறைவா, இனிமேல் இந்த சினிமா என்கிற கலாச்சாரத்தை என் வாழ்நாளில் ஒரு நாள் நான் பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுத்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டது, சினிமாவை தவிர்த்து விடுங்கள். அதிலே எந்த விளக்கமோ விமர்சனமோ தேவையில்லை. எத்தனையோ ஃபித்னா, எத்தனையோ குழப்பம், எத்தனையோ சிந்தனை இல்லாமல் போய்விடும். சினிமா என்ற வாசலை அடைத்தாலே பெரும்பாலான நம்முடைய நேரங்கள் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த வாசலை திறந்து விட்டால் சமுதாயத்தில் நடக்கிற எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், அது கூடுமா, அது கூடாதா, அது ஆகுமா, அது இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இசை சேர்க்கலாமா, கூடாதா, அப்படி நடிக்கலாமா என்று எத்தனையோ குழப்பங்கள் இன்றைக்கு சமூகத்திலே நுழைந்திருக்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய நேரத்தை கொள்ளையடிக்கிற, நம்மை முட்டாளாக்கிற, நம்முடைய அறிவை மழுங்கடிக்கிற இந்த சினிமா என்கிற கலாச்சாரத்திலிருந்து விடுபட்டு அல்லாஹ்விடத்திலே நாம் பார்த்த இசைக்காக, பார்த்த சினிமாவுக்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டு மறுமையிலே நன்மை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய